காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோதண்டன். இவருக்கு 2 மகன்கள், 1 மகள் என 3 பேர் உள்ளனர். இவருடைய 2வது மகன் மோகன் என்ற சிறுவன் அதே பகுதியில் உள்ள உமா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் +1 படித்து வருகிறார். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தன் சக நண்பர்களான தினேஷ்குமார் மற்றும் திருசெல்வன் ஆகியோர்களை அழைத்துக் கொண்டு புத்தேரி என்ற பகுதியில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். கடந்த 10 தினங்களாக அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து கொண்டு வருகின்ற காரணத்தினாலும் ஏரியின் பல பகுதிகளில் திருட்டு மணல் எடுத்ததாலும் ஆங்காங்கே 20 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டு நீர் நிரம்பியுள்ளது. இதை கவனிக்காத 3 சிறுவர்களும் மீன்பிடிக்கும் ஆர்வத்தில் தூண்டிலை வீசிக் கொண்டிருந்த போது நீர் நிரம்பிய ஒரு பள்ளத்தில் மோகன் மட்டும் தவறி விழுந்துள்ளார். மோகன் நீரில் மூழ்கியதை கண்ட சக நண்பர்கள் சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தினரை ஓடி சென்று அழைத்து வந்தனர். நீரில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த மோகனை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் மோகன் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்தனர். இதனால் மோகனின் தந்தை செய்வதறியாமல் தேம்பி தேம்பி அழுதது மருத்துவமனை வட்டாரத்தில் மிகுந்த சோகத்தை உண்டாக்கியது. அதேபோல கீழம்பி பகுதியில் மோகனின் தாயார் தன் மகன் உயிருடன் வந்துவிடுவார் என நினைத்து கொண்டு அனைவரிடமும் என் பையன் வந்துவிட்டானா என கேட்டது அங்குள்ளவர்களின் கண்களில் தண்ணீரை வர வைத்தது. இதனை அடுத்து பாலுசெட்டிச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். 16 வயது நிரம்பிய பள்ளி மாணவன் ஏரியில் நிறைந்திருந்த நீரில் மூழ்கி இறந்து போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை உண்டாக்கியது. என்ன பண்ணுவேன்